இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நம்முடைய ரட்சிப்பின் தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் பல பல ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய நாமத்தினாலே ஆமென். விழுந்த எண்ணெய் தூக்கி எடுத்து நிற்க வைத்து அதிகாரத்தை கொடுத்தவருடைய நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே சர்வ வல்லவருக்கு மகிமையான ஆராதனையை செலுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய சக்தியை, வார்த்தையை, வசனங்களை, ஆவியின் வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நிறைந்திருக்கிற நன்மையும் கிருபையும் அல்ல ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகிட்டு நல்லா கேட்டு இதை எவ்வளவு 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 விசுவாசிக்கிறோம் மேல 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 கர்த்தருடைய எழுப்பப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் யார் இல்ல, நாங்க யார் கிடையாது, நாங்க யார் இல்ல, மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல. எதுமே சொல்றது எடுத்து வாசி. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசி நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்து வாசி நினைக்கிறேன். நம்ம நேரம் அங்க ஆவியானவர் நம்மை எப்படி வழிநடத்துறோ அப்படியே போயிடுவோம். நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கலா இருந்தோம். வசனத்தை சொல்லிட்டு படிங்கப்பா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னதான் எல்லாரும் எடுப்பாங்க. எடுக்கிட்டு எல்லாரும் எடுக்கிட்டு ஒழுங்கத படிப்பாங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாகும் கண்டிப்பாயும் இருக்கிற ஊழியக்காரனாக என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் நம்ம உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாயும் இருக்கிற ஊழியக்காரனாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு என்ன பண்றேன், புத்தி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்பது நமக்கு புத்தி சொல்ற இடம். ஆமென். சபை என்ன இடம்? நமக்கு ஆலோசனை கொடுக்கிற இடம். நாம் நடக்கக்கூடிய வழியை நமக்கு வெளிப்படுத்துகிற இடம். ஆமென். அல்லேலூயா. சபை ஒரு கூட்டம் கூடி வருகிற இடம் அல்ல, கூடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற இடம். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு கூடி வர்றீங்க? எதுக்கு கூடி வரோம்? வாரத்தின் முதல் நாளிலே எதுக்கு கூடி வரோம்? கர்த்தரை உயர்த்தணும். யாரை உயர்த்தணும்? கர்த்தரை உயர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. யாரை உயர்த்தணும்? யாரை உயர்த்தணும்? யாரை உயர்த்தணும்? யாரை உயர்த்த வர? பாஸ்டர் கூப்பிட்டாரு, அதனால நான் போறேன் என்ன பண்ணக்கூடாது, அது வரக்கூடாது. போவெல்லாம் வழியில பார்த்தீங்கன்னாலும் கூப்பிடுவா கேப்பா அப்படின்னு நினைச்சு வரக்கூடாது. ஆமென். நான் சொன்னது சில பேருக்கு கோபமா இருந்துச்சு. சபைக்கு வராதவர்களை இனிமேல் போன் பண்ணி நான் என்ன பண்ண மாட்டேன், கூப்பிட மாட்டேன். அது ஊழியக்காரனுக்கு அசிங்கம். இயேசுவை தேடி யார் வந்தது? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை தேடி யார் வந்தது? இப்ப ட்ரெண்ட் மாறிச்சு. இவன் தான் பாக்கெட் நிரம்பணும் இவனுக்கு, நிரம்பணும் இவனுக்கு. ஊழியக்காரனை கேட்கறதான். ஊழியக்காரன் எது நிரம்பணும்? பாக்கெட் நிரம்பணும். வீட்டுல கறி மீன் இல்லைன்னா எங்க போயிட்டு வருவீங்க? உண்மை உண்மை உண்மை. நீ புரிஞ்சுக்க. முதல்ல வீட்டுல பொண்டாட்டி பாசமா போய் கறி வாங்கணும் மீன் வாங்கணும்னா ஒரு பாயிண்ட் என்ன இருக்காது, கிட்ட பேசி என்ன இருக்காது, பணம் இருக்காது. உடனே பிளான் பண்ணுவாரு, எங்க போனா காசு கிடைக்கும் பிளான் பண்ணுவாரு. அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் சொல்றது 100% உண்மை. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். உடனே 4 வீட்டை பார்த்துறது. 4 வீட்டை பார்த்தா 4 வீட்டுல 100 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1 கிலோ கறி. முடிச்சா இல்லையா? இது ஊழி இல்லை, இது ஊழி கிடையாது, வயிற்று படுப்பு இது. நீ போன் பண்ணி கூப்பிட்டாக்கா அது யாரு கசிங்க? தக்க பேச யாரு கசிங்க? ஊழியக்கார இயேசு கிறிஸ்து கசிங்க. இயேசு கிறிஸ்து போய் கூப்பிட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து தேடி போனாங்க. நீ புரிஞ்சுக்க, நான் சத்தியத்தை புரிஞ்சுக்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ படிச்சா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த போனாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு எங்க இருந்தாரோ அங்க தேடி ஜனங்கள் போனாங்க. இயேசு தேடி யாரையும் போகல. ஆமென். அவர் தேடி போன இடம் சொல்ல பாப்போம். அவர் தேடி போன இடம் சொல்ல பாப்போம். நோயாளிகளை தேடி போனாரு. ஆமென். செத்து போன வீட்டுக்கு கூட இயேசு கூப்பிட்ட பிறகுதான் போனாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். செத்து போனவன் செத்து போயிட்டான். அவன் வீட்டுல கூடவே இயேசுவை தேடி வந்து கூப்பிட்ட பிறகுதான் போனாரு. தானா போகல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஒரு வியாதியேசனுக்காக அவனை குணமாக்குறதுக்காக ஒரு கோடிக்காக கர்த்தர் தேடி போனாரு. ஆமென். ஆமென். இப்ப நாம தேடி வரணுமா அவர் தேடி வரணுமா? அவர் தேடி வந்ததுனால தான் நம்ம எங்க வந்திருக்கிறோம். ஆமா இல்லையா? அவர் நம்ம தேடி வந்ததுனால நம்ம எங்க வந்திருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம். ஆமென். இன்னும் இயேசுவை தேடி வரணும் அவர் வர மாட்டாரு. ஒரு முறை தான் உனக்கு ரட்சிப்பு, இன்னொரு முறை உனக்கு ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரு. ஆமென். இப்ப யார்கிட்ட தேடி வரணும்? நீ தான் வரணும். வா 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 சபைக்கு வா வான்னு கூப்பிட்டாக்கா அது நமக்கு தான் அவசியம். ஹல்லேலூயா. கூப்பிட்டா தான் வருவேன், கேட்கறதே இல்லை, எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதே இல்லை. அதனால தான் சபைக்கு வரல. ரொம்ப சந்தோஷம். ஆமென். கேட்டாச்சு, உன்னை கூப்பிட்டாச்சு, உன்னை விசாரிச்சாச்சு, உனக்கு வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணாச்சு. ஆனாலும் நீ என்ன பண்ண மாட்டேன், நீ வரமாடுற. அவர் சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவர்கள் எப்படிதான்? ஆமென். ஏதோ வயிற்று படிப்புக்காக தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக வீடு வீடா போய் ஏறவன் ஊழியக்காரன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லுங்க 2ஆம் வசனம் படிங்க. எங்களை மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ யாரு? நீ எதுல வாழ்றப்பா? செய்தி வேற, கர்த்தர் வேற நமக்கு அழகா நடத்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. செய்தி வேற, ஆனா கர்த்தர் நம்ம வேற மாதிரி நடத்துறாரு. அவர் எப்படி கூப்பிட்டு போறாரு அப்படி போயிடணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ நான் யாரு? நல்லா சத்தமா நீ நான் யாரு? யாரு? ஆவிக்குரியவர்கள். இன்னும் மேல போனா கிறிஸ்துவை உடையவர்கள். ஆமென். யார் உடையவர்கள்? கிறிஸ்துவை உடையவர்கள், ஆவிக்குரியவர். இங்க வேதம் சொல்லுகிறது, படிங்க 2ஆம் வசனம். எங்களை சொல்ல, எங்களை மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற அல்லது சொல்லுகிற அல்லது பார்க்கிற சிலரை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அற்பமாய், உன்னை கேவலமாய், உன்னை ஏவலமாய், உன்னை மட்டுப்படுத்தி, உன்னை சிறுமைப்படுத்தி ஒரு ரட்சிப்பை கேலி செய்கிற, பரிசுத்த வாழ்க்கையை குற்றப்படுத்துகிற சிலரை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. இது என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு துணியை கட்டிக்கின ஒயிட்டு கட்டிக்கின்னு பைபிள் தூக்கிட்டு போகுத சொல்றாங்க இல்லையா? போகுத. எப்படி சொல்லுது? போகுது. இது நல்ல நல்ல நல்லது. என்னது நல்லவளா? சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? அப்படியே போத. இது அப்படியே ஒழுக்க மாதிரி சொல்றாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? உலகம் 1000 சொல்ல நம்ம பத்தி. ஆமென். உலகம் 1000 சொல்லும். ஆனா நமக்கு நாம என்ன யாரு? நமக்கு நாம யாரு? நம்ம தான் நீதிபதி. ஆமென்.
நமக்கு நாம என்னது? நம்ம தான் நீதிபதி. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப நம்மை சிலர் மாமிசத்தின்படி உலக வழக்கத்தின்படி உலக வாழ்க்கையின்படி மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? நீ கண்டிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? திரும்ப சொல்றேன், இதை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாயே எனக்கு தெரியாது. நல்ல கவனிக்கணும். நீ நான் யாரு? இங்க ஏத்திக்கோ. நீ நான் யாரு? நல்ல புத்தி. என் புத்தி எங்க இருக்குது? மூளை எங்க இருக்குது? இங்க இருக்குது. நான் சொல்றேன், நீ நான் யாரு? ஆவிக்குரியவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியவனுக்கும் உலகத்தின் வழிபாடுகளுக்கு உலகத்தின்படி வாழ்கிறவனுக்கும் ஐக்கியம் இருக்கலாமா? ஆவியான சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாத. இப்ப வேதம் சொல்லுகிறது, எங்களை இன்னும் சில பேரு இவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள், இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இல்ல, இவர் நீதிமான் கிடையாது, இவர் பரிசுத்தவான் கிடையாது, இவர் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது, இவர் கிறிஸ்தவன் கிடையாது என்று சிலர் என்னை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அது எதனால? உன் வாழ்க்கை என் வாழ்க்கை, உன் நடக்கை என் நடக்கை, உன் கிரியை என் கிரியை, உன் வார்த்தை என் வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அதை பார்த்துதான், அதை வச்சுதான் நீ என்ன எப்படி நடக்கிற, எப்படி பேசுற, உன் பழக்க வழக்கம் என்ன, இதை வச்சுதான் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்ல. ஆமென். இவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்ல. நம்ம ஆளுதான் பல பேர் இருக்கிறாங்களே, எதை செஞ்சு படைச்சு வணங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் டக்கா 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 தின்னதுக்கு ஆள் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர், இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. படைக்கப்பட்ட பொருளை, விக்கிரகத்துக்கு முன்பாக படைக்கப்பட்ட ஒரு பொருளை அதை கொடுத்தவர்கள் அதை வாங்கி இன்னும் ரட்சிக்கப்பட்டவரை சாப்பிடுறாங்க சில பேர். கர்த்தர் சொல்றாரு, தகப்பனுடைய பாவங்களை, தாயுடைய பாவங்களை அப்ப கேட்க மாட்டேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை அதை விசாரிப்பேன். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் இப்ப பாவம் செஞ்சா, ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தருக்கு விரோதமா நடந்தா 3ஆம் 4ஆம் தலைமுறை என்ன ஆயிடாது? சாபமா மாறிடும். ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ. சில பேர் இன்னும் எலுமிச்சம்பழம் உடைக்கிறது, இன்னும் சில பேர் பூசணிக்காய் உடைக்கிறது, இன்னும் வீட்டுக்கு சுத்துறது, இன்னும் சில பேர் பண்றாங்க. இத அப்படி ரட்சிப்பு வீண், கிறிஸ்து அவளுக்காக சிந்தின ரத்தம் வீண். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ வீணாய் கவலை வச்சிருப்பாயானால் வரப்போக தண்டனைக்கு உன்னை தப்பிவிப்பவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி எப்படி இருக்கணும்? இந்த வாழ்க்கை மிக மிக கடினமான வாழ்க்கை கிடையாது, மிக மிக எளிய வாழ்க்கை. இது சிம்பிள். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இங்க எல்லாம் வச்சு கர்த்தர் நமக்கு சாப்பிட சொல்லிட்டாரு. என்னத சொல்லிட்டாரு? ஒண்ணு நமக்கு என்ன பண்ணல, எதையும் விலைக்கு வைக்கல. எல்லாத்தையும் என்ன பண்ணல? நீ 20 வாரத்துல 7 நாளும் 24 மணி நேரமும் எது வேணாலும் என்ன பண்ணல? நீ சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஆமென். ஆனா வாரத்துக்கு முதல் நாள் எங்க வரணும்? எங்க வரணும்? சபைக்கு வரணும். அடுத்து அவர் சொல்றாரு, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது என்ன பண்ணாத? சாப்பிடாத. இதுதான். இது முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? ஆமென். அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்டவர்கள் இன்னும் பூமியில் இருக்கிறாங்க. உன்னை சார்ந்தவர்கள் இருக்கலாம், உனக்கு தெரிஞ்சவர்கள் கூட இருக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சபைக்கு வராதவங்க கூட இருக்கிறாங்க பாரு. சபைக்கு வரணுமா வரக்கூடாதா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணுமா வரக்கூடாதா? வராம இருக்கிறவர்கள் எதிர மாட்டீங்கன்னாங்க, எதிர மாட்டீங்கன்னாங்க. வேடன் விரிக்கிற வலையில, பிசாசு விரிக்கிற வலையில. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலரை குறித்து
நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று ஆ, எனக்கு இருக்கிற தைரியத்தோடு ஆ, உங்கள் முன்பாக இருக்கும்போது உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்பு உள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் கண்டிப்பா பேசாதபடி, உங்களை கோபமா பேசாதபடி. ஆமென். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? எனக்கும் உனக்கும் இல்ல நம்ம அழைத்த தேவனுக்கும் அவர் பிரியப்படுகிற காரியம் என்ன இது? அவர் சந்தோஷப்படுற விஷயம் என்னது? வாரத்தில் முதல் நாள் எங்க வந்தனா அது போதும் அவருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்தில் முதல் நாள் எங்க வரணும்? சபைக்கு வரணும். அதுதான் அவருக்கு பிரியம். செவ்வாய்க்கிழமை நம்ம கூடுறது அது தனி, வெள்ளிக்கிழமை நம்ம கூடி வர்றது அது தனி, அது தனி. அது சபையின் ஒழுங்கு, அது சபையுடைய ஆராதனை கிடையாது. புரிஞ்சுக்கிறேன் நீ. அதனால நீ செவ்வாய்க்கிழமையும் வர மாற, உன்னை கூப்பிட்டு பார்த்தாலும் வர மாற, உன்னை கெஞ்சி பார்த்தாலும் வர மாற, உன்னை எதிர பார்த்து சொன்னாலும் வர மாற, நேரம் பார்த்து சொன்னாலும் வர மாற, எதுக்கு வர மாற? ஏன்னா இங்க வந்தா நீ கெட்டு போயிடுவேன். கூறி செவித்தா உனக்கு முடியாது. இப்படி கோபமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இயேசு கூட எப்படி பேசினாரு? பேசும்போது இயேசு எப்படி பேசினாரு? கண்டிப்பா பேசினாரு, கண்டித்து பேசினாரு, கோபமா பேசினாரு. எந்த இடத்துலயும் அவர் சந்தோஷமா சமாதானமா பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் கூட அவருடைய வார்த்தை என்ன பண்ணல, செவி கொடுக்கல. ஆமென். அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள. ஆமென். அப்படி இன்னும் சில பேர் ஊழியக்காரனை ஏத்துக்கிறாங்க, உன்னை விசுவாசியை ஏத்துக்கிறாங்க, நீ பரிசுத்தமான ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காம போறாங்க. நீ யாரு? யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன். போன வாரம் செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபத்துக்கு வரவே இல்லை. சில பேர் வந்தவங்களுக்கு தான் தெரியாது எப்படி நடந்ததுன்னு. ஆமென். அபிஷேக ஆராதனை கூட கூப்பிட்டு பார்த்தாலும் வர வந்தாதான் தெரியும் எப்படி நடக்குதுன்னு. ஆமென். அல்லேலூயா. உபவாசத்தை கூடத்துக்கு கூட்டி பார்த்தோம், வரல, வந்தாதான் தெரியும் எப்படி நடக்குதுன்னு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், கூட்டத்தை கூப்பிட்டுனா சீக்கிரமா கூட்டிடலாம் கூட்டத்தை. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு சாப்பாடு டிஃபனை போட்டு போறேன், வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? வந்துருவாங்க. அது தந்திரம், அது சில பேர் செய்யறாங்க. நீ பண்ணி பாரு. அடுத்த வாரத்துக்கு சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே டிஃபன் ரெடி பண்ண எல்லாம் வந்துருவாங்க. ஆமா, எல்லாம் வந்துருவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தோம். எதுல நடக்கிறோம்? எதில் நடக்கிறோம்? எல்லாம் பேசி எதில் நடக்கிறோம்? எதில் வாழ்றோம்? மாமிசத்துல வாழ்றோம். நாங்கள் இந்த சத்தியம் மகா பெரிதான சத்தியம். இது நல்லா நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ இன்னும் கிறிஸ்தவன் கிடையாது, நீ பரிசுத்தவன் கிடையாது, நீ நீதிமான் கிடையாது, நீ கர்த்தருக்கு பயந்த கிடையாது, நீ அழைக்கப்பட்டவன் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிடையாது என்று எண்ணுகிற, உன்னை குறித்து குற்றப்படுத்துகிற, உன்னை ஏளனமாய் பார்க்கிற இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. ஆமென். அவனுக்கு முன்பாக எப்படி வாழணும்? ஜாக்கிரதையா வாழணும். எப்படி வாழணும்? ஜாக்கிரதையா வாழணும். அதனாலதான் ஆவியானவர் பவுல் அங்க அழகா எழுதுறாரு, எடுத்துவாடி, நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கலாக இருந்தோம், மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாங்கள் மாமிசத்தின்படி தான் நடக்கிறோம். எங்களுக்கு எதிராக யார் எழுப்பினாலும், யார் பேசினாலும் அவர்களோடு கூட எதிர்த்து நின்று சண்டை போடுகிற, யுத்தம் பண்ணுகிற, பிரச்சனை பண்ணுகிற, வாய் வார்த்தையில பேசுகிற ஆள் நாங்க இல்லை. அவன் சொல்லுவோம். அல்லேலூயா. யார் எழுப்பினாலும், யார் விரோதமா பேசினாலும், யார் குற்றப்படுத்தினாலும், யார் என் வீட்டு கதவை தட்டி என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். நான் சண்டை போடுற ஆள் கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிச்ச பரலோகத்தின் சேனைகள் உனக்கு முன்பாக வந்திருக்க. கேட்டிருக்கிற பரலோக சேனைகளை கர்த்தர் உனக்காக அனுப்புவாரு. ஆமென், ஆமென். அது யாருக்கு தெரியும்? உன் கண்கள் பார்க்காத. ஆமென். எலிசாவும் கேயாசியும் ஒரு வனாந்திரத்தில் போய் ஒரு காட்டுக்குள்ள தங்கி இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவனை கைது பண்ணபடி தேவனுடைய ஊழியக்காரனை
கொலை செய்யும்படி ஒரு பெரும் திரளான யுத்த வீரர்கள் அவர்களை சுத்தி இருந்த அந்த வீட்டை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சூழ்ந்து கொண்டார்கள். எப்ப வெளியே வருமா என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் உலகமோ உன்னை சுத்தி என்ன பண்ணிக்குது? எப்ப மாட்டுவ, எப்ப வாயை கொடுப்ப, எப்போ உன் குடும்பத்தில் பிரச்சனை வரும், எப்போ உன்னை சண்டை கிடைக்கலாம், எப்போ உன் சமாதானத்தை கிடைக்கலாம் என்று இந்த உலகம் உன்னை சுற்றி என்ன பண்ணுது? பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. உலகம் அப்படித்தான், உலகம் மாமிசத்துல இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு? வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு? ஆவிக்குரியவன். ஆமென், அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு? நீ ஆவிக்குரியவன். ஆமென். வேலைக்காரன் வந்து காலையில பார்க்கறான், அவர்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் நினைக்குது, சேனைகள் சூழ்ந்து இருக்குது, பயந்துட்டாம. அதே திரும்ப சொல்றாங்க, ஆவிக்குரியவன் இருக்கிற வீடு பாதுகாக்கப்படும். கேட்டு ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் நீங்க இப்படிதான் ஏற்றுக்கிறது. ஆவிக்குரியவன் இருக்கிற வீடு கர்த்தராலே பாதுகாக்கப்படும். கேட்டு நடக்கிறது. அதே ஆனா அந்த வீட்டுக்குள்ளே உணர்ந்து யாருக்கிறது? ஆவிக்குரியவன் இருக்கிற வீட்டுக்குள்ளே யாருக்கிறது? மாமிசத்துக்குள்ளே வாழ்ந்து வருகிறான். அவன் தான் வெளியே வரான். அவன் வெளியே வரும்போது அவன் கண்ணுக்கு தெரிந்து எதிராளிகள் வந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஜெபிக்கிறவன், ஆவிக்குரியவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன், ஆவிக்குரியவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி முழங்கால் படியிடுகிறவன், ஆவிக்குரியவன் கர்த்தரை தேடி வருகிறவன், ஆவிக்குரியவன் கர்த்தருக்கு பயந்தவன். அவன் இருக்கிற வீட்டுக்குள்ள, அவன் இருக்கிற வாசஸ்தலத்தை சத்துருக்கள் எதிர்கொள்ள முடியாமல் அந்த வீட்டை சுற்றி இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்படாதவன், ஆவிக்குரியவன் இல்லாதவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா சுத்தி நிக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க? அவனை சோது கொள்வார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி விழுந்து அடிக்கடி ஏத்துக்கிறது. விழுந்த உடனே நீ என்ன பண்ணுவ? நான் சொல்றது புரியுதா? விழுந்த உடனே நீ என்ன பண்ணுவ? ஜெபம் பண்ணுவ. நடக்குதா இல்லையாது? விழுந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, ஆபத்து வந்த உடனே, இல்ல ஏதோ ஒண்ணு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, 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 அப்பா, அப்பா என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவேன். நீ ஜெபம் பண்ணுவீங்க, என்ன ஆயிடுவார்? ஆண்டவரே, சரி போடா போட்டோம், இது கத்துது கத்துறது சொல்லி என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுத்துருவாரு. ஆமென், அல்லேலூயா. வேலைக்காரன் வந்து பார்க்கறான், அவனை சுற்றிலும் எதிராக நிற்பதை பார்க்கறான். பயந்து போய் யார்கிட்ட சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றால் அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிக கைதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஆவிக்குரியவன். ஆமென், ஆமென். உலகத்தின்படி வாழ்கிறவருடைய பார்வைக்கு வேற, ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிற உன் பார்வை வேற மாதிரி இருக்கலாம். அவங்களோட கூட நட்பும் சிநேகமும் உறவாடுதலும் இருக்கவே கூடாது உனக்கு. அவன் பிரிவுகளுக்கு நீ பங்குள்ள ஆள மாறிடுவ. அவன் மேல இருக்கிற பொல்லாதாவி உன் தலைமையில வந்துடும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். விழுந்து போனவனுக்கு, பயந்தவனுக்கு, ஆபத்துல சிக்கி போனவனுக்கு, வியாதியில வீழ்ந்தவனுக்கு, பயந்து இருக்கிறவனுக்கு, பிசாசு பிடித்தவனுக்கு, ஊழியக்காரன், விசுவாசி, நீதிமான், பரிசுத்தவான் அழைக்கப்பட்டு நீ ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த புரிமையை சொல்றது. உன் வீட்டார் கர்த்தரை தேடி வராதவங்க ஆபத்துல மாட்டும் போது, சிக்கும் பொழுது யார் ஜெபம் பண்றது? யார் ஜெபம் பண்றது? பண்றியா இல்லையா? அப்ப நீ பண்ண ஜெபத்தை யார் கேட்பாரு? இப்ப எலிசா வந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்ற. கர்த்தாவே, இவன் கண்கள் பார்க்கும்படி திறந்தருளும் என்று உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தார். அல்லேலூயா. என்ன திறந்து காட்டினாரு? இதோ சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை. அல்லேலூயா. அப்படித்தான் உன்னையும் உன் வீட்டையும் கர்த்தர் சுத்தி வேண்டியிருப்பாரு.
அப்ப நீ யாரு நான் யாரு 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 பின்னாடி யாரு சொல்லு பாப்பா பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுவோம் நீ யாரு அப்படியே சேர்ல உட்காருங்க சொல்லு யாரு இல்ல இல்ல பக்கத்துல யாருமா இங்க இருந்தா இங்கதான் இருக்கணும் வேற எங்கேயும் போக கூடாது புரியுதா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே பார்க்கலாம் இப்படியோ இப்படி என்ன பண்ண கூடாது திரும்ப கூடாது என்னடா இப்படி எல்லாம் சத்தம் போடுறாரு அப்படின்னு நினைக்காத அது பயம் கர்த்தருடைய சம்பந்தம் எப்படி இருக்குன்னா பயத்தோட வேத சொல்ல பயத்துடனே கர்த்தர் என்ன பண்ண செவி நடுக்கத்துடனே அவர் என்ன பண்ண கலிகூறு நீங்க வந்து உட்காருங்க அப்படி பேசிக்கினே இப்படி பேசிக்கினே இதை பார்த்துக்கினே அதை பார்த்துக்கலாம் இருக்க கூடாதுங்க ஒருவருடைய கீழ்ப்படியாமை எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்துரும் அதே ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஒரே ஒரு மனுஷனுடைய அவிசுவாசம் எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்துரும் உன் வீடு அப்படிதான் அதான் வீட்டான சபைக்கு கொண்டு வர்ற அதே ஒரு நாள் ரட்சிக்கப்படுறனா உன் முழு ஆசீர்வாதம் போயிடும் அதே ஹல்லேலூயா இங்க மூணாம் வசனம் சொல்லுது 10:6-13 நாங்கள் மாமிசத்தபடி நடக்கலா இருந்தோம் மாமிசத்தபடி போர் செய்கிறவர்கள் இல்ல அதே எதுக்கு சொல்றீங்க நான் என்ன பண்ண மாட்டேன் யார்கிட்டயா சொல்லு யார்கிட்டயா பால் 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 கத்தாத ஒரு சத்தம் அங்க இருந்து இது வரைக்கும் கேக்குது ஹல்லேலூயா 3 கதவு 4 கதவு மூடிட்டாலும் அச்சி போகுது சத்தம் காதுல வந்து ஹல்லேலூயா கத்தி கத்தி தொண்டி கீக்காத போன வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உன் வீடு முறுமுறுப்பு இல்லாத வீடா இருக்கணும் உன் வீடு எப்படி இருக்கணும் சத்தம் கூச்சல் கூக்குரல் இல்லாத வீடா இருக்கணும் அப்பதான் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும் ஆமென் ஹல்லேலூயா வேதம் சொல்லி என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கள் இடங்களிலும் குடியிருப்பார்கள் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஹல்லேலூயா வீடு எப்படி இருக்கணும் அப்படியே ஏதனை போல அமைதியா இருக்கும் வீடு எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும் எல்லா தொந்தரவும் வரதான் செய்யும் அப்படியே ஆவிக்குரியவன் மாமிசத்தின்படி சிந்திக்காமல் ஆவியினாலே கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் கர்த்தர் விடுதலை தருவார் கர்த்தர் அற்புதம் செய்வார் கர்த்தர் கிரியை செய்வார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் செய்வார் கர்த்தர் பார்த்துப்பாரு கர்த்தர் செய்வாரு அப்படின்னு நீ நம்பினா உனக்கு பதில் யார் செய்வாரு வருவாரு ஆமென் ஹல்லேலூயா படிங்க நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கலா இருந்தோம் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளா இராமல் ஆமென் நாங்க எதை செஞ்சாலும் அந்த மாமிசத்துப்படி என்ன பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம் அதனாலதான் சொல்றேன் இந்த ஊழியம் யாருது கர்த்தருடையது இந்த சபை யாருது கர்த்தருடையது நாம யாரு கர்த்தருடையவர்கள் ஹல்லேலூயா எல்லாம் மேல இருந்து பாத்துக்காரு ஆமென் எல்லாம் யார் பாத்துக்காரு சொல்ல எல்லாம் மேல இருக்கிறவரு தண்ணி வச்சவரு மரத்தை வச்சவரு தண்ணி ஊத்தணும் ஆமென் ஹல்லேலூயா அழைச்சவரு நம்ம என்ன பண்ணோம் நடத்துவாரு ஆமென் சொல்லு பாப்பா ஆமென் சொல்லு உன் வீட்டை யார் பாதுகாப்பாரு உன் வீட்டை யார் ஆசீர்வதிப்பாரு உனக்கு நன்மை செய்வார் யாரு உன்னை அழைத்தவர் செய்வார் ஆமென் எல்லாம் சொல்லுவா மேல இருக்கிறவர் பாத்துக்குவாரு தைரியமா சொல்லு எல்லாம் மேல இருக்கிறவர் பாத்துக்குவாரு சொல்லு வாய்த்த சொல்லு மேல இருக்கிறவர் பாத்துக்குவாரு யார் மேல இருக்கிறாரு கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஆமென் மகா நியாயாதிபதி மகா நீதிபதி மிகவும் பரிசுத்தமான் அவர் பார்த்து எல்லாத்தையும் ஆமென் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவளா இராமல் அது என்ன செய்யுதுன்னா அரண்களை நிர்மலமாக்கத்தக்கதற்கும் அரண்களை நான் படிச்சேன் அரண்களை நிர்மலமாக்கத்தக்கதற்கு அது தேவ பலனா இருக்குது ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன பலன் வரும் நமக்கு என்ன பலன் வரணும் என்ன பலன் வரணும் சொல்ல கர்த்தரே கர்த்தரே பலன் அவன் சொல்ல கைது கர்த்தரே பலன் கர்த்தருடைய பலத்தால் சத்துருக்களை ஜெயிப்பேன் அவன் ஹல்லேலூயா அது தேவ பலனா இருக்கிறது அவைகளா நாங்கள்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் இங்கதான் நீ வரணும். அந்த தேவ பலத்தை கொண்டு கத்துக்கொத்த ரட்சனை வைத்து கத்துக்கொத்த அபிஷேகத்தை வைத்து கத்துக்கொத்த கிருபையை வைத்து கர்த்தருடைய நாமத்தாலே இயேசு கிறிஸ்து வல்லமையினாலே அந்த தர்க்கங்களை நான் ஜெயிப்பேன். எப்படி ஜெயிக்க முடியும்? உனக்கு எதிராக எழுப்புறாங்களா, உனக்கு விரோதமா பேசுறாங்களா, முழங்கால் படிட்டு யார் நோக்கி பார்க்கணும்? யார் நோக்கி பார்க்கணும்? தேவ பலனை தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் இதிலே நியாயம் செய்வீராக. ஆமென். காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் குற்றம் சுமத்துகிறார்கள், வீண் பணியை என் கொண்டு வருகிறார்கள், அநியாயம் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், நீர் அவர்களை சந்திப்பீராக. ஜெபம் பண்ணிட்டு யார் பார்த்துக்குவாரு? நீ யார் என்ன பேசுன? என்னதான் சொன்ன? நான் போகும்போது என்னத்தான் நீ சொன்ன? இப்படி போய் பேசுனா என்ன ஆகும்? சண்டை வருமா வராத? அவன் யாரையே பேசிருப்பான், நீ அந்த பக்கம் போயிருப்ப, ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் உருன்னு இருந்திருக்கும், அவங்க போயிருக்கும். நீ போற நேரத்துக்கு அவன் ஏதோ நீ போற நேரத்துக்கு பேசாம இருக்க முடியுமா? அவன் பேசினா நீ என்ன சொல்லிட்ட? என்னதான் பேசு? உடனே என்ன போட போற? நீ இல்ல தேவ பலனை தரித்து அந்த பலத்தை கொண்டு தர்க்கங்கள் என்ன பண்ணா ஜெயித்து. அடுத்து இங்கதான் நீ வரணும். தேவனை பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்னேறுகிறதை, தேவனுடைய மகிமைக்குள்ளாக வாழ்வதை, கர்த்தருடைய அபிஷேகத்தில் நான் பெருகுவதை, கர்த்தருடைய வரங்களை நான் சுதந்திரிப்பதை, தேவனுடைய கிருபையிலே நான் பெருகுவதை, கர்த்தருடைய ஆவியிலே நான் வளர்கிறதை, இதனை கெடுக்கிற எந்த மனுஷனோடும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஐக்கியத்தை பண்ண மாட்டேன். வைக்காத. ஆமென். நான் திரும்ப புரிஞ்சு உன் கிட்ட ஒருத்தர் சேர்றாங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், உன் கூட ஒருத்தர் பழகிறாங்கன்னா நீ போற இடத்துக்கு அங்க வரணும். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? சரியா சரியில்லையா? நல்லா புரியுது. நீ யாரு? நீ யாரு? நீ ஆவிக்குரியவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கிறிஸ்துவை உடையவன். உன் கூட ஒருத்தர் பழகிறாங்கன்னா அந்த பழகுகிற அந்த நபர் எங்க வரணும்? உன் கூட வரணும். நீ அவன் கூடவே போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயுத பூஜை வந்துச்சு, பாபா போய் சாம வாங்கின ஒருத்தர் கூப்பிட்டாக்கா அவன் கூட அவன் உலகத்துல வாழ்றான், ரட்சிக்கப்பட்ட கூடவே போறான். என்ன வாங்க போறான்? இப்ப பொங்கல் கும்பிடுறாங்க. பொங்கல் கும்பிடுறதுக்கு யார் பேக் தூக்கி போறது? சாமா வாங்கறதுக்கு ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வேலையை செய்தான், நீ உன் வேலையை என்ன பண்ண? உன்னை கூப்பிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் எப்படி தெய்வம், நான் கிறிஸ்தவன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ எப்ப எந்த இடத்துல அவன் நாமத்தை வைத்திருக்கிற சொல்லுவா? எப்ப அவருக்காக நின்ற? எப்ப அவர் பக்கமா நின்ன? நீ அவருக்கு பக்கமா வர்றதுக்கு என்ன வள நடக்கட்டும், எப்படி நடப்போம். ஏசு அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஏசு ஒரு முறை உன்னை மன்னிச்சாருன்னா மன்னிச்சுதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்கவே மாட்டாரு. நீ அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ரத்தத்துல கழுவப்பட்ட, இப்ப உன் கூட யார் இருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் இருக்கிறாரு. நீ போற இடம், வர இடம், பழகிற நபர், சொல்ற செயல், செய்கிற வழி, போற வழி, நிக்கிற இடம் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. பரிசுத்த ஆவியை குற்றப்படுத்தாதே சகோதரனே, சகோதரி. அவரோட மன்னிக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, உன் வழி என் வழி அப்படி. அதுதான் ஒருத்தர் சொன்னாங்க, எங்கதான் வரல, இங்க வந்து என் வழி சொல்ல, என் வழி தனி வழி. அது யார் வழி? அது கிறிஸ்துவின் வழி. அந்த வழியில ரட்சிக்கப்பட்டவன் தான் மட்டும் வர முடியும். தீட்டுப்பட்ட வர முடியும். கைதிருக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணவன் தான் அந்த வழியில வர முடியும். அதெல்லாம் வர முடியாது. உன் வழி என்ன வழியா மாறலாம்? வழி என்ன மாறலாம்? சொல்லு பாப்பா, என் வழி சொல்ல, என் வழி என்ன வழி? அந்த வழியில தான் அவர்கள் வரணுமே தவிர அவர்கள் வழியில நீ என்ன பண்ணக்கூடாது. அது மாட்டிக்கு போய். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டிமையும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ வா 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 போலாம் போலாம் போலமா ஒரு கோட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை சைக்கிள் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு முன்னாடி உட்கார வச்சு என்ன பண்றது? அதான் என்ன பண்ண என்ன பண்ண ரெக்கை கட்டி பறக்கிறிய. யார் யார் கூட ரெக்கை கட்டி என்ன பண்ற? நீ ரெக்கை கட்டி பறக்கிற ஆள் இல்ல, சிறை கடித்து பறக்கிற ஆள். கைது கட்டுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக காத்திருக்கிற ஆளு. ஆமென், அல்லேலூயா. போலாமான்னு போயிடுறிய. சொல்லு, கூப்பிட்ட வரமாட்டேன். நான் எங்க போகணும்? சபைக்கு போகணும். நான் எங்க போகணும்? ஜெபம் பண்ண போகணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே சிறைப்படுத்த போறார், எதுமே சிறைப்படுத்த போறார். உலக வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமான பகை. நான் சொல்ல வேறு சொல்ல. உலக வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உனக்கு புரிஞ்சுக்கிறார் உலக சிநேகம். அதனால நம்ம பழக்கம் ரட்சிக்கப்பட்ட கூட தான். இல்ல இல்ல இல்ல, ரட்சிக்கப்படாதவங்க கூட நம்ம பழக்கம் இருக்கதான் செய்யும். அப்படித்தான் வாழ முடியும். அதான் உலகம். ஆனா உன் பழக்கம் ஒரு லிமிட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பிசாசு பிடியிலிருந்து, அந்த சாபக்கட்டிலிருந்து, அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? உன்னை என்ன பண்ணிட்டாரு? நம்மள விடுவித்தா. எதுவுமே சொல்ற, எதுவுமே சொல்ற. நம்பரே இல்லையா? தெரியல, நம்பரே இல்லையா? அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, எல்லா சாபக்கட்டிலிருந்து, இருளான வாழ்க்கையை விட்டு கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? விடுவித்தார். திரும்ப அதுல போய் சிக்காத, திரும்ப அதுல போய் மாட்டாத, உனக்கு ஒரு ரட்சிப்பை வீணாக்காத. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப 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 சொல்றேன், ஜாக்கிரதை உலகத்துல வாழு. ஆமென், ஆமென். அப்படியே நீ என்னை யாரும் தொடாதீங்க சொல்ல முடியாது. எல்லாரோட நமக்கு எப்படி இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும், பழக்கம் இருக்கணும். ஆனா அது கர்த்தருடைய நாமத்தை எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது? தூசிக்க விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ்வோம். தேவ பலத்தால் உலகத்தின் கிரியைகளை ஜெயமெடுப்போம். ஆமென். அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து கர்த்தருக்கு ஏற்றவர்களாக இந்த பூமியில வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ நான் யாரு? யார் நாம? எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? ஜாக்கிரதையா நடக்கணும். எப்படி வாழணும்? ஜாக்கிரதையா வாழணும். ஆமென், அல்லேலூயா. உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, உலக மனிதனோட நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது ஒரு கட்டுப்பாட்டை உனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு நீ வச்சுக்கணும். அவன் இழுத்த இழுப்புகளை என்ன பண்ணக்கூடாது? நீ போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் வாழ்வோம், அவருக்கு சாட்சியாக இருப்போம். தலைமுறைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் இந்த தலைமுறையிலே பிள்ளைகளுக்காக, தலைமுறைக்காக சேர்த்து வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைதட்டி கர்த்தரை